தமிழ் குஷியை பொறுத்தவரை நான் கதையாக என்ன சொன்னேனோ அதில் இருந்து ஒரு காட்சியில் கூட விஜய் மாற்றம் கேட்கவில்லை. கதையை கேட்டு ஓகே சொன்ன பிறகு எந்த மாற்றத்தையும் கேட்க மாட்டார் விஜய். காரணம், அவர் ஒரு இயக்குனரின் மகன். திரைக்கதை என்கிற தன்னுடைய குழந்தையின் மீது இயக்குனர் எவ்வளவு அக்கறையும் நம்பிக்கையும் வைத்திருப்பார் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவரைப் போல் எல்லா நட்சத்திரங்களும் இருப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்கக்கூடாது. தெலுங்கு பதிப்புக்கு பவன் கல்யாணுடைய கால்ஷீட்டை பெற்றுவிடுவது என்று தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னம் சார் பகீரத முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது பவன் பத்ரி படத்தில் நடித்து கொண்டிருந்தார். ஒரு வழியாக அவர் கதை சொல்ல நேரம் ஒதுக்கித்தர அவரை சந்தித்து 3 மணி நேரம் 10 நிமிடம் கதை சொன்னேன். சொல்லி முடித்ததும் படம் பார்த்துவிட்டு ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுப்பது போல் எழுந்து நின்று கைத்தட்டிவிட்டு என் கையை பிடித்து கொண்டு, இந்த படத்தை நான் உறுதியாக உடனே பண்ணுறேன், லைனப்பில் இருக்கும் படங்கள்லாம் இருக்கட்டும் என்றார். அவர் சொன்ன மாதிரியே தனது 2 படங்களை ஒத்தி வைத்துவிட்டு குஷிக்கு முன்னுரிமை கொடுத்தார். அடுத்த நாளே ப்ரெஸ் மீட் வைத்து, இயக்குனர் எஸ்ஜே சூர்யா எதிர்பார்ப்பதில் நான் பாதியை செய்தாலும் போதும், இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். எனக்கு நேரம் இல்லாமையால் கதையை கேட்க முடியாமல் இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் இழுத்தடித்தது எனக்கு மன வருத்தத்தை தருகிறது என்று பத்திரிகையாளர்களிடம் கூறினார். அதுதான் பவன் கல்யாண்.